நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் திமுக தேர்தல் பணிக்குழு செயலாளர் திரு இலா புகழேந்தி அவர்கள். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் எந்த ஒரு காரணத்துக்காகவும் பாஜகவினுடைய மாநில தலைவராக மாற்றப்பட மாட்டாரு அப்படின்னு சொல்லி திட்டவட்டமா பல பேர் நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அப்படியே ஒரு ஆப்போசிட்டான ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு. அண்ணாமலை அவர்களே நயனா நாகேந்திரன் அவர்களை மாநில தலைவரா பரிந்துரை பண்ணியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட நயனா நாகேந்திரன் அவர்கள் தான் அடுத்த மாநில தலைவர் அப்படின்ற மாதிரியான செய்திகள் வெளியாகி இருக்கு. அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது சார்? இந்த ஒரு மாற்றத்தை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? நம்முடைய பார்வை அப்படின்றத விட அவங்க கட்சி எப்படி யோகியது என்று நீங்க புரிஞ்சுக்கணும். யாரு தலைவர் வராரு, யாரு வராருன்றனா காலையில இருந்து அது ஒரு பெரிய இந்த செய்தி மாதிரி அங்க இருக்கிறதே ஒரு ஆள் கூட டெபாசிட் வாங்குறதுக்கு தகுதி இல்லாதவர்கள் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட எந்த விதத்திலும் அந்த கட்சிக்கும் மரியாதை இல்லை. பெரிய அளவுல விளம்பரங்கள் இது பண்ணி மத்தியானத்துல இருந்து எல்லாரும் நாமினேஷன் போடுறாங்க. எல்லாருமே நாங்க தேர்தல் வைக்க போறோம், அது வைக்க போறோம்லாம் செய்திகள்லாம் வந்தது. இப்ப நீங்க கேட்ட கேள்வியில இருந்து என்ன புரியுதுன்னா, அந்த கட்சி என்பது எதை வேண்டுமென்றாலும் எப்ப வேணாலும் செய்யக்கூடியவர்கள். அவர்களுக்கென்று சட்டமோ விதியோ எதுவும் கிடையாது. என்ன நினைக்கிறாங்களோ, என்ன சூழ்ச்சி பண்றாங்களோ அதை செய்வாங்க. சதித்திட்டமாக நடக்கிறது தான் பாஜக. ஏன்னா இந்த அண்ணாமலை கொஞ்சம் இன்னைக்கு பேப்பர்லாம் என்ன கொடுத்தாரு, அமித்ஷா வருகிறார். அவர் வருகை எந்த விதத்திலும் தலைவர்கள் தேர்தல் சம்பந்தமாகவோ கட்சி செய்தி சம்பந்தமாக அவர் வரவில்லை என்பதை இப்ப நான் தெரிவிச்சுக்கிறேன். இவர் பீகாருக்கு போய் பார்த்துட்டு வந்தாரு. பீகார்ல எல்லா அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் சந்திச்சுட்டு வந்தாரு. அதே மாதிரிதான் இங்கேயும் வந்திருக்கிறாரு, நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை போறார். இங்க நாமினேஷன் போடுறாங்கன்னா இப்ப நீங்க கேட்கிற செய்தியை பார்த்தா ஒரு வதந்தியில இந்த ஆள் வந்துருவாரு, இல்ல அந்த ஆள் வந்துருவாரு அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு மாதிரி யார் எப்படி எது வந்தாலும் பாரதிய ஜனதா என்பது தமிழ்நாட்டில் டெபாசிட் போகக்கூடிய ஒரு அமைப்பு. அது பேசிக்கா நம்ம புரிஞ்சுக்கிட்டா யார் வந்தா நமக்கு என்ன, யார் போனா நமக்கு என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்ல, வந்த அமித்ஷா தேர்தல் பற்றி மற்றதை பற்றி தான் பேச போறாருன்னு மிஸ்டர் அண்ணாமலை, மாநில தலைவர் அண்ணாமலை சொன்னாரு. அமித்ஷா திட்டமிட்டதை விட அதிக நேரம் 1.5 மணி நேரத்திற்கு மேலாக துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி வீட்டில் பேச்சு ரகசியம். என்ன, தமிழ்நாட்டு மக்களுக்கும் குருமூர்த்திக்கு என்ன இருக்கு? என்னைக்காவது மொழிக்காக, என்னைக்காவது இனத்திற்காக, இல்ல சமத்துவத்திற்காக, சமூக நீதிக்காக ஏதாவது பேசியிருப்பாரா? எல்லாவற்றிற்கும் எதிராக பேசக்கூடிய ஒரு பாசிச குணம் கொண்டவர் மிஸ்டர் துக்ளக் குருமூர்த்தி. அவர் இடஒதுக்கீடை பரிசீலனை செய்ய வேண்டும் எழுதுவாரு. பெண்கள் அதிகமாக வேலைக்கு போகக்கூடாது, பெண்களுக்கு அதிகமாக கல்வி தருவது கூட தப்பு, அதனாலதான் வேலையில்லா திண்டாட்டமே போச்சு, பெண் கல்வியினால் எவ்வளவு நாசம். இன்னொருத்தர் அதுலயே எழுதுறாங்க, என்ன, பெண்களுக்கு படிச்சுட்டு சம்பளம் அதிகமா வாங்கறதுனால கணவனை மதிக்கிறது இல்லை, இதுக்கெல்லாம் காரணம் யார்? எல்லாம் இந்த திராவிட இயக்கம் போன்ற கட்சிகள் தான் இவங்களுக்கெல்லாம் உருவாக்கி விட்டுச்சுங்க அப்படின்ற கருத்து கொண்ட துக்ளக் குருமூர்த்தியிடம் 1.5 மணி நேரம் அமித்ஷா உட்கார்ந்து பேசிட்டு இருக்காருன்னா என்ன பேசியிருப்பாரு? எந்த கட்சியை உடைக்கிறது? இவங்க கதையை என்ன பண்றது, அவர் கதையை என்ன பண்றது? எல்லாம் ஒட்டு மொத்தமாக திமுகவை எதிர்க்க வேண்டும். திமுக என்பது இவர்கள் தனியாக பேசுகின்ற போது என்ன பேசுவாங்க, வலுவுள்ள இயக்கம். முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் மிக அற்புதமாக இன்னைக்கு ஆட்சி செய்கிறாரு. அரசியல் ரீதியா இந்தியா முழுக்கும் இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள், பல மாநிலத்தினுடைய அரசுகள் எல்லாம் நம்முடைய தமிழ்நாட்டின் முதல்வரை, எங்க தலைவர் தளபதியை பார்க்கறத அமித்ஷா போன்றவர்கள் அதிர்ந்து போயிருக்காங்க. குருமூர்த்தி போன்றவர்கள் மிகப்பெரிய வேதனையில, ரொம்ப வெறுப்புல இருக்காங்க. அதை மாற்ற வேண்டும் என்பதற்காக எங்களுடைய ஒரே எதிரி திமுக தான். அந்த திமுகவை எப்படியெல்லாம் எதிர்க்கலாம், கோடி கோடியாக பணத்தை கொண்டு கொட்டலாம். அதே நேரத்துல இந்த ஓபிஎஸ் ஒரு பக்கம், இபிஎஸ் ஒரு பக்கம், சசிகலா ஒரு பக்கம், தினகரன் ஒரு பக்கம், இன்னும் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் துண்டு துண்டா கிடக்குது. எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து திமுகவை எதிர்க்கணும் அப்படின்ற நிலையோடு வருகின்ற போது நீங்க ஒண்ணு கவனிக்கணும், அவர்கள் எதையுமே ஒன்றாக இருப்பதை விரும்ப மாட்டார்கள். ஒன்னாக இருந்தா வலுவா இருக்கனால உடைப்பாங்க. உடைச்சு, ஏன்னா முதல்ல இந்த ஓபிஎஸ் தர்ம யுத்தம்னு ஒரு தடவை ஆரம்பிச்சாரு தெரியுமா? இந்த ஓபிஎஸ் தர்ம யுத்தம், நான் விட மாட்டேன் அப்படின்னு ஜெயலலிதா சமாதிக்கு போயிட்டுலாம் பண்ணதுக்கு காரணமே
அமித்ஷா குரூப் தான், பிஜேபி தான் அவரை செய்ய வச்சு அன்னைக்கு ஒரு பெரிய பிரிவினை உண்டாக்கி உனக்கு எதிர்காலத்துல உன்னை முதலமைச்சர் ஆக்குறேன்னு சொல்லி ஆஃப் பண்ணாங்க. இப்ப எதுக்காக இதெல்லாம்னா சதி திட்டம் போடுவது போல அமித்ஷா வர இங்க மாநில தலைவருக்கு தேர்தல் ஒண்ணு நடக்கும்னு சொல்ல இதுக்கு இடையில நீங்க சொன்ன மாதிரியான வதந்திகள் வேறு பரவ இந்த நிலையில் நான் சொன்னது நீங்க சொன்ன மாதிரி அந்த கட்சியை எப்படி நான் பாக்குறேன்னா அது ஒரு கட்சியே கிடையாது. அது ஆர்எஸ்எஸ் போடுகிற உத்தரவை செய்யக்கூடிய ஒரு கூட்டம் கும்பல். ஆர்எஸ்எஸ்னா ஒரு 4 பேர் இருப்பாங்க. அவங்க என்னைக்குமே 100 ஆண்டுக்கு 200 ஆண்டுக்கு முன்னால வந்து இந்த நாடு போயிடணும்னு ஆசைப்படுவாங்க. சமஸ்கிருதத்தை தலைமையாக்கிடணும் அப்படின்றதுல வெறியோட இருப்பாங்க. அந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் போடுற உத்தரவை கேட்டு தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்தியா முழுக்கும் பாரதிய ஜனதா கொடியை தூக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு மேல அந்த கட்சியை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை. அதே மாதிரி இப்போ அண்ணாமலை அவர்களை வந்து பதவி மாற்றிருக்காங்க. என்னதான் பதவி மாற்றிருந்தாலும் அமித்ஷா அவர்கள் வந்ததே வந்து நயினா நாகேந்திரன் அவர்களை அதிகாரப்பூர்வமா வந்து நாங்க தலைவரா நியமிக்கிறோம். ஆனா மற்றவர்களுக்கு கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் சரி அடுத்த கட்ட தலைவர்களுக்கும் வந்து ஆஹ் அண்ணா மறைவா இருக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் அண்ணாமலை. வெளியில வந்து நயினா நாகேந்திரன் அவர்கள் தலைவர்னு நாங்க சொல்லிக்கிறோம். ஆனா பின்னாடி இருந்து உங்களை செயல்படுத்த போறது உங்களை வழிநடத்த போறது வந்து அண்ணாமலை அவர்கள் தான். அதை சொல்றதுக்குதான் அமித்ஷா வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்களே. அப்படி என்னதான் இருந்தாலும் அண்ணாமலை அவர்களுக்கு பவர் குறையாது அப்படின்றதுதான் இதுல சொல்ல வரக்கூடிய செய்தி அப்படின்னு சொல்றது எப்படி பாக்குறீங்க? இல்ல என்ன பவர்? பவர்னா என்னமா? அவங்க கட்சியில என்ன பவர் இருக்கு? யார் வேணா எதை வேணாலும் பேசுவாங்க. அந்த கட்சியில இவருக்கு அவர் அடக்கம் அவருக்கு இவர் அடக்கம்லாம் கிடையாது. யார் எதை எப்ப எந்த நேரத்துல பேசுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க கட்சி வந்து அப்படியே கட்டாயமான அப்படியே விதிமுறைகள் போட இருக்கிற கட்சின்னு நீங்க நினைச்சுக்கிட்டா ஒண்ணு சொல்றேன். அததான் எல்லாரும் நினைக்கணும். சுப்பிரமணிய சாமின்னு ஒரு ஆள் இருக்கார். அந்த சுப்பிரமணிய சாமி பாரதிய ஜனதாவுல இன்னைக்கு ஒரு நீண்ட காலமாக பாரதிய ஜனதாவில் இருக்கிற ஒரு ஆளு. ஒரு பாரதிய ஜனதாவுடைய மூத்த தலைவர். அவர் என்ன சொல்றாரு? இந்தியாவின் பொருளாதாரத்தை நாசகாரம் செய்துவிட்டு எல்லா வகையிலுமே இந்தியா தலையெடுக்க முடியாமல் இன்னைக்கு ஒரு நிதிநிலை அறிக்கையை இந்த நிர்மலா சீதாராமன் சப்மிட் பண்ணிட்டாங்க. அது வெறும் அறிவிப்புகளும் அறிக்கைகளும் தான். இது வந்து மக்களுக்கு விரோதமானது, எதிரானது. சொன்னது யாரு? பாரதிய ஜனதாவுடைய மூத்த தலைவர் சுப்பிரமணிய சாமி. அவர் மேல நடவடிக்கை எடுத்துட்டாங்களா? அமித்ஷா செய்வது சரியல்ல. மோடி அமெரிக்காவுடன் எப்படி எப்படி தொடர்புகள் இருக்கிறார் இதை கேட்கறது சுப்பிரமணிய சாமி. அவர் நீக்கிட்டாங்களா? இல்ல. அப்போ அந்த கட்சியினுடைய சட்டம் திட்டம் விதி என்பதெல்லாம் இந்த கேள்வியிலேயே நீங்க நினைச்சு பார்க்கணும். அவன் இஷ்டத்துக்கு எதை வேணா இருந்தாலும் பேசுவாங்க. எப்படி வேணாலும் குதிப்பாங்க. குதிச்சுட்டு நாங்கள் இந்தியா கிடையாது பாரத்னுவாங்க, பாரத் மாதான்னுவாங்க. ஏதாவது ஒண்ணு பேசிட்டு மத ரீதியாக மதவெறியை தூண்டுறதுக்கு ஒண்ணு சேருவாங்களே தவிர அதுல வந்து விதிமுறைகள் கிடையாது. ஓகே. இப்போ அண்ணாமலை அவர்களே பதவி மாற்றி இப்போ வந்து அதுக்கான யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற அந்த விண்ணப்பத்தை தெரிவிச்சதுக்கு அப்புறமே கமலாலயத்துல இதுவரைக்கும் மாநில தலைவர் அண்ணாமலை அப்படின்னு அவருடைய பெயர் போட்ட பலகையை வந்து அப்படியே அடிச்சு வச்சிருக்கிறத நம்மளால செய்தியில பார்க்க முடிஞ்சது. அதை எப்படி பாக்குறீங்க சார்? அப்ப கட்சிக்குள்ளேயே வந்து அவருக்கு அந்த அளவுக்கு ஒரு வெறுப்புத்தன்மை இருக்கு அப்படின்றத நம்ம இது மூலமா புரிஞ்சுக்கலாமா? அதுக்கு அப்படி வெறுப்புத்தன்மை இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? முதல்ல அண்ணாமலை என்பதை இவனுங்க பழைய பாரதிய ஜனதாக்காரங்க ஒத்துக்க மாட்டாங்க. 4 வருஷத்துக்கு முந்தைய கர்நாடகத்துல இருந்த அங்க இருந்த வேலை வாய்ப்புல ஐபிஎஸ் அதிகாரியா இருக்கும்போது ஏற்பட்ட தொல்லைகளின் காரணமாக இந்த ஆள் செஞ்ச தப்புகளின் காரணமாக அதை விட்டு வெளியே வரும்பொழுது அவரை வந்து தமிழ்நாட்டு மாநிலத்துக்கு தலைவராக்கினாங்க. அப்பயே பிஜேபியில கட்டான். அது எப்படி? இங்க இல்லையா பழைய ஆட்கள் நாங்களாம் இல்லையா? ஏன் இவருதான் கிடைச்சாரா? என்ன கிடைச்சாரான்னு புழுங்கி தவிச்சதுக்கெல்லாம் அந்த காலத்திலேயே இருந்து எல்லாருக்குமே பிடிக்கல அண்ணாமலைய. அதே மாதிரி வந்த உடனே அளவு கடந்து ஓவர் டாக்கிங் பேசிக்கிட்டு தன்னை விளம்பரப்படுத்திக்கிட்டு திரிஞ்சது. தேர்தலில் நின்று டெபாசிட்டும் போச்சு. அண்ணாமலை மரியாதை அவ்வளவுதான். இனிமேல் அண்ணாமலை எங்கேயாவது போய் ஓட்டு கேட்டா கூட போடுறவங்க கூட போட மாட்டான்னு அவங்க கட்சிக்குள்ளேயே பேசப்பட்டது. அதனாலதான் நம்ம சொல்றோம் இந்த அண்ணாமலைக்கு வந்து போர்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்கல்ல, ஒண்ணு தெரியுமா? அண்ணாமலையை வந்து 420 மலைன்னு அவங்க கட்சியிலே கூப்பிடுவாங்க. 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 420 மலைன்னு அவங்க கட்சியி
அவரை தலைவராக அறிவிச்ச உடனே போர்டே வந்து ஒரு 2 மாசத்துக்கு வைக்கல. போர்டு வைக்காமலே ம். தான் போயிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னா, நான் ஆரம்பத்திலே சொன்னேனே, பாரதிய ஜனதா என்பது எதுக்குமே இல்ல. விதிமுறைகளோ, சட்டங்களோ, திட்டங்களோ, ஒரு அமைப்போ, கட்டுப்பாடோ, பதவிக்கான அதிகாரங்களோ எதுவும் இல்ல. எப்ப வேணாலும், ம். யார் வேணாலும் கட்டி குடுப்பாங்க. யார் வேணாலும், எது வேணாலும் பேசலாம். அவங்களுடைய நோக்கம் நாட்டுல வந்து சம தர்மம் இருக்கக்கூடாது. சமூக நீதி இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். இப்ப பாஜக மாநில தலைவராக ஒருவர் வந்து நியமிக்கப்படணும்னா, அவருக்கு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பாஜகவுல இருக்கக்கூடிய அத்தனை ஆண்டுகள் அவர் பயணிச்சிருக்கணும் அப்படின்ற விதிமுறைலாம் இருக்கு. ஆனா இப்போ நயனா நாகேந்திரன் அவர்களை பொறுத்தவரைக்கும் வெறும் 8 ஆண்டுகள் தான் இருக்கு. ஆனாலுமே அவரை வந்து எல்லாருமே வந்து வலியுறுத்துறாங்க. அவர வந்து தலைவரா மாத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல. அப்படி நயனா நாகேந்திரன் அவர்கள வலியுறுத்துறதுக்கான காரணம் என்ன? இப்போ பாஜக தலைவராக நயனா நாகேந்திரன் அவர்கள் மாறும்பொழுது அந்த கட்சியினுடைய நிலை எப்படி மாறும்? இல்ல மாறாதா? இல்ல எப்படி? அதைப் பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார்? பார்வை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்கெல்லாம் வந்து வேற கட்சியில இருந்தவங்க, வேற கட்சியில பவர்ஃபுல்லா இருந்தவங்க. அவங்களுக்குன்னு ஒரு கும்பல், அவங்களுக்குன்னு ஒரு கூட்டத்த வச்சுக்கிட்டுலாம் அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க. பாரதிய ஜனதா, ஆர்எஸ்எஸ் இதை விட்டு ரொம்ப தொலைதூரத்துல இருந்தவங்க. அவங்கள வந்து ஒரு நேரத்துல புடிச்சு இழுத்து போட்டு தன்னுடைய கட்சிய வலுப்படுத்திக்கிறதுக்காக கோடிக்கணக்கிலயும் அதையும் இதையும் செலவு பண்ணி, அப்புறம் மீதியெல்லாம் ஆசை காட்டி கூப்ட்டு தன் கட்சியில வச்சுக்கிட்டாங்க. அப்படி வச்சுக்கிக்கும் பொழுது, இன்னைக்கு இவங்களுடைய தலைவராக இருக்கிற 420 மலைய விட, இவங்க கூட தலைவர்களாக இருந்து இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம பீஸ் போயிருக்கக்கூடிய தமிழிசை போன்றவர்கள், இன்னும் இருக்கக்கூடிய பல்வேறு நிலைப்பாட்டுல இருக்கிற இவங்க எல்லாருமே விட, நயினா நாகேந்திரன் அவரு இருந்த கட்சியின் அடிப்படையில கொஞ்சம் அதிகபட்சமாக தங்களுக்கு ஆதரவை திரட்ட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, ஒரு ஹோல்டு இருக்கு. ஆனா உண்மை என்னன்னா, இவருக்கென்று இருந்த நபர்கள் கூட என்னைக்கு பாரதிய ஜனதா என்ற இந்த தீய சக்தியில நுழைந்தாரோ, அன்னைக்கே அவருக்கான ஒரிஜினாலிட்டி போயிடுச்சு. அது நிரூபிக்கப்படும். அதுதான் உண்மை. இவர்கள் வேணா எப்படி வேணா ஆடிக்கிட்டு இருக்கலாம். ஆனா நடக்க போறது என்பது நான் சொல்றத எழுதி வச்சுக்கங்க. அதெல்லாம் ஒண்ணும் எந்த விதத்திலும் பலனளிக்காது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை சந்திச்சு அண்ணாமலை அவர்களை மாற்றணும்னு சொன்ன பிறகுதான் இந்த மாற்றம் நடந்திருக்கு. அண்ணாமலை அவர்களை பதவியிலிருந்து தூக்கிட்டு இப்போ நயனா நாகேந்திரன் அவர்களை வந்து எல்லோருமே வலியுறுத்துற அளவுக்கு ஒரு விஷயம் மாறி இருக்கு அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்போ கட்சியே இந்த அளவுக்கு பிளவுபட்டிருந்தாலும் மற்ற தலைவர்களை விட இவர் கையில கட்சியை வச்சிருக்கிறாரு. இந்த இடத்துல அண்ணாமலை அவர்களை பதவியிலிருந்து விலக்க இந்த மாதிரியான பல விஷயங்கள்ல வந்து எடப்பாடி பழனிசாமி அவருடைய வலிமையை வந்து காமிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்களே அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க சார்? எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இன்னொரு கட்சிக்காரரு இந்த கட்சி உள்ள தன்னுடைய வலிமையை காட்டுறாருன்னா, இந்த கட்சியினுடைய யோக்கியதைய பாத்துங்க. ம். இன்னொரு குடும்பத்தை இன்னொரு வேற ஒரு குடும்பத்துல வந்து தன்னுடைய அதிகாரத்தை அப்படியே நிலைநிறுத்துறாருன்னா, அந்த குடும்பம் என்ன அழகுல இருக்கும்னு நெனச்சு பாருங்க. அதான் நிலைமைய ம். புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றேன். அவருடைய இது வேற. ஆனா அவரு இந்த கட்சி உள்ளார தன்னுடைய வலிமையை காட்டுறாராம். அவர் என்ன சொன்னாரு? ம். போயி டெல்லிக்கு போயி அமித்ஷாவை சந்திச்சுட்டு வெளியில வந்துட்டு தெளிவா நான் கூட்டணியை பற்றி பேசவில்லை. எங்களுக்கும் கூட்டணி எல்லாம் சம்பந்தம் கிடையாது. நான் தமிழ்நாட்டு மாநிலத்தை பற்றி பேசிவிட்டு வந்தேன்னு போனேன். இந்த எடப்பாடி. அத போன பிறகு மறுநாளு மிஸ்டர் அமித்ஷா நிருபர்கள்ட்ட சொல்றார். நாங்களெல்லாம் கூட்டணி பேசிவிட்டோம். நாங்கள் இனிமேல் எதிர்காலத்துல கூட்டணி வைக்க போறோம்னு அமித்ஷா அதிமுக பத்தி பேசுறாரு. இதுல யார் பேசுறது உண்மைன்னு நம்ம எடுத்துக்க முடியும்? யார் பேசுறது சரின்னு சொல்ல முடியும்? இவர்களுடைய அரசியல் சித்து விளையாட்டு என்பது ஆளுக்கால் வேறுபடுகிறது. ஆளுக்கால் கதை சொல்லப்படுகிறது. அவ்வளவுதான். இதுல வந்து நம்ம எப்படி வேணாலும் கேள்வி கேட்கலாம். எப்படி வேணாலும் பதில் சொல்லலான்ற மாரி இவர்களுடைய நிலைப்பாட்டுல மிஸ்டர் எடப்பாடிக்கு இருக்கக்கூடிய மரியாதை என்பத நாமளே பார்த்துக்க முடியும். ஏன்னா, ஒரு நாள் தேடுவானுங்க, அடுத்த நாள் தேட மாட்டானுங்க. அவங்களுக்கு தெரியும். மேல இருந்து பிரஷர குடுத்தாங்கன்னா, ஒரே ஓட்டம் எடப்பாடி டெல்லிக்கு ஓடுறாப்ல. இங்க சந்திக்க முடியாது. ஆனா டெல்லிக்கு போய் சந்திக்கலாம். இப்படி அவர்கள் எல்லோருமே பிஜேபியினுடைய கைப்பாவைகளாக, கை பொம்மைகளாக மாறிவிட்டார்கள். இதுல எடப்பாடி தன்னுடைய செல்வாக்க பயன்படுத்தினாருக்கெல்லாம் கிடையாது. ஓகே. இப்போ அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரைக்கும் அவரு பாஜகவுல இப்போ ஒரு செல்லாத ஓட்டா மாறிட்டாரு. அதாவது அவருக்கு பெருசா எந்த ஒரு பொறுப்புமே இல்ல அப்படின்றது அவருடைய அரசியல் பயணத்துக்கு முற்றுப்புள்ளியா அமைஞ்சிரும். அப்படின்ற மாதிரியான செய்திகள். இதன் காரணமாக அவரு வேற ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்களே. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படி ஆரம்பிச்சா அண்ணாமலை அவர்களுடைய அரசியல் என்னவாகும்? இத விட காமெடி வேற என்ன இருக்கு?
அண்ணாமலை நான் விளையாட்டுக்கு சொல்லல. ஒண்ணும் வேணாம். ம். திடீர்னு அண்ணாமலை திடீர்னு ஒரு ஊருக்கு போய் ஒரு பஸ்லயோ, எதுலயோ கார்லயோ போய் எங்கேயாவது ரோட்ல நடந்து போட்டோம். யாருக்கும் தெரியாது. 10 பேரோட ஒரு 14வது பேர் வர போக வேண்டியதான், வர வேண்டியதான். அவ்வளவுதான் அவங்களுடைய லட்சணம். அதுதான் அவங்களுக்கு அழகு, அவங்களுக்கு உடைய பவரு. மக்களிடம் வந்து இவர்கள் வந்து கலந்து பேசல ஒண்ணும் இல்ல. டிவியில வரலாம், பத்திரிகையில பேட்டி குடுக்கலாம், இது செய்யலாமே தவிர, மக்களுடைய ஆதரவோட ஒரு கட்சியின் எழுச்சிமிக்க தலைவராக அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த எலெக்ஷன்ஸ்ல கட்சி லெட்டர் பேட் கட்சி ஆரம்பிச்சவங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. அந்த லெட்டர் பேட்ல இது 4 லெட்டர் பேட் எழுதி வச்சுக்கிட்டு போய் உட்காந்துக்க வேண்டியதுதான். மற்றபடி இங்க தமிழ்நாட்டுல இல்ல எங்கேயுமே இதெல்லாம் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது சாதாரணமா நினைச்சுக்கிட்டு, விளையாட்டுத்தனமா நினைச்சுக்கிட்டு அவர் ஆரம்பிக்கிறாருன்னா, நான் என்ன சொல்றேன், நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம். நாமல நீ நல்லா செய். எதையும் எண்ணாமல, விளைவை பற்றி எண்ணாமல எப்படி வேணாலும் நீ நடந்துக்குவ. உன்னை தெரியும் எங்களுக்கு. அதுபோல நீயும் போய் ஒரு லெட்டர் பேட் ஒண்ணு அடிச்சுக்க. காயிலாங்கடை சாமான்லாம் நெறைய திரியுது. அந்த காயிலாங்கடை சாமான்களோட நீயும் போய் உட்காந்துக்க. நம்ம வேணான்னு சொல்லல. இப்போ பாமக கட்சியிலுமே வந்து ஒரு திருப்பு முனையா அமைஞ்சிருக்கு அவருடைய அறிக்கை அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. அன்புமணி அவர்கள் வந்து இனிமே தலைவர் பொறுப்புல அவர் தலைவர் இல்ல, நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்லி ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு. அதுவுமே வந்து ஒரு பெரிய பேசும் பொருளா மாறி இருக்கு. இந்த ஒரு மாற்றம் எதற்காக? இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? இப்படி பல கேள்விகள் இருக்கு. உங்களுடைய பார்வையில நீங்க இதை எப்படி பாக்குறீங்க சார்? இதுக்கான காரணம் என்னவா இருக்கு? என்னுடைய பார்வையில தந்தை மகன், ம். மகன், தமக்கை மகன், இளைஞரணி மற்றும் அவர்களுக்குள் இருக்கிற குடும்ப பிரச்சனை, வீட்டு பிரச்சனைகள் பேசப்பட்டன. அது சமாதானப்படுத்துறதுக்கு தோழர்கள், நண்பர்கள்லாம் கூட போயிருக்காங்க. அவங்களுக்கு வேண்டியவங்கலாம் போயிருக்காங்க. இதுல அவர்களை பிரித்து பார்ப்பது, அவர்களை ஒண்ணு சேர விடாமல் செய்வது பாரதிய ஜனதா என்ற பாசிச கூட்டம் நிச்சயமாக இதன் பின்னணியில் வரும். அதற்கு இடம் ஓகே. கொடுக்காம இருந்தாங்கன்னா நல்லது. எங்கேயுமே பிஜேபி உள்ள நுழைஞ்சா நொறுக்கிடும். இது அமித்ஷாலாம் ஏற்கனவே இந்த மாதிரிலாம் செஞ்சவங்க. அதனாலதான் நம்ம சொல்றோம். அவங்களுடைய குடும்ப பிரச்சனையாக இருக்கிற இந்த பிரச்சனையில 3வது ஆள தலையிட விட்டால், அவர்களுடைய எதிர்காலத்துக்கு, அவர்களுடைய இன்றைய நிலைக்கு கூட நல்லது. இப்போ அண்ணாமலை அவர்களை வந்து பதவியில இருந்து விலக்கி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாஜகவுக்கு பேரிழப்பா இருக்கும். பாஜகவினுடைய வாக்கு சதவீதம் இன்னுமே நிறையவே குறையும். இப்போதைக்கு வாங்கினது கூட இனிமே வாங்காது அப்படின்ற செய்திகளை எப்படி பாக்குறீங்க சார்? அது அப்படிதான் இருக்குமா? இல்ல எப்பவும் போலதான் வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? எதுல இருந்து விலகுனது சொன்னீங்க? சொல்லுங்க மறுபடியும். அண்ணாமலை அவர்கள் வந்து பதவியில இருந்து விலகின பிறகு அவருக்கான சில வாக்குகள்னு இருக்கும். அதுதான் வந்து மெஜாரிட்டியா இருந்தது. இப்போ அந்த வாக்குகள் வந்து குறைஞ்சிரும். பாஜகவோட வாக்கு சதவீதம் ஏற்கனவே இருக்கிற நிலைமையை விட இன்னும் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்களே. ஒரு உண்மை. நாம் உண்மையை ம், சொல்றோம். அண்ணாமலை என்ற நபர் ஒரு பஞ்சாயத்து போர்டு மெம்பர் பதவிக்கு நின்னா கூட தோத்துருவாங்க. ம், நூறுக்கணக்கான ஓட்டு வாங்குறதுக்கு யோகியதை தமிழ்நாட்டுல கிடையாது. அவங்களுக்கு பின்னால ஆள் இருக்கிறாங்க, தேள் இருக்கிறாங்கன்றதெல்லாம் சும்மா. அவருடைய செல்வாக்கு ம். வந்துடுச்சு. அதனால பிஜேபி என்பது இன்னைக்கு நேத்துக்கு இல்ல. அது நீண்ட காலமாக இருக்கிற ஒரு பாசிசம். அந்த பாசிசத்துல அண்ணாமலை போன்றவர்கள் வருவாங்க, போவாங்க, இருப்பாங்க. எப்படி எது இருந்தாலும் சரி, அண்ணாமலைக்கு தனி ஓட் பேங்க் இருக்கு அப்படின்றதே தப்பு, பொய். நிச்சயமாக சொல்றேன். நான் போர்டு மெம்பர்னு அதே மாதிரி ஒரு கவுன்சிலர் தேர்தல் நின்னு பார்த்தா கூட தெரியும். அண்ணாமலை ஜெயிக்க முடியாது. தமிழ்நாட்டுல சுத்தமா அண்ணாமலைக்கெல்லாம் வேலை கிடையாது. அவரு நான் எதுவாக இருந்தாலும் என்னுடைய கன்னடத்தை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன். என் உயிர் கன்னடம் தான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் அண்ணாமலை. அவரு அங்கேயே போய் அரசியல் பண்ணி, அங்க அந்த மக்களுக்கு நல்லது செஞ்சு, அந்த மக்கள்ட்டயாவது நல்ல பேர் வாங்குறதுக்கு போய் பார்க்கறத விட்டுட்டு, இங்க வந்து ஏன் நாடகம் ஆடிட்டு இருக்கணும்னு பல பேர் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது பாரதிய ஜனதாவுல அவருடைய கட்சிக்காரங்களே கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால அத வந்து நம்ம பெருசாவே எடுத்துக்க வேண்டிய அவசியம். இப்போ சி ஓட்டர்ஸ் உடைய கருத்து கணிப்புப்படி தாவேகாவுக்கு வந்து 18% வாக்கு சதவீதம் இருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வெளியாச்சு. அதுக்கு எல்லாருமே வந்து இதெல்லாம் வாய்ப்பே இல்ல. புதிதாக ஆரம்பிச்ச கட்சிக்கு 18% கண்டிப்பா வாய்ப்பே இல்ல அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்தது. ஆனா இப்போ சில பேருடைய கருத்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட்ட பிறகு அந்த வாக்குகள் எல்லாமே தவேகாவுக்கு திரும்பும். அதனால 18% அப்படின்றது சரியாதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களே. அது எவ்வளவு தப்பு எப்படின்றது அண்ணாமலை என்ற ஒரு நபருக்கான ஓட் பேங்கே கிடையாது. தப்பான கருத்து கணிப்புகள் இதெல்லாம்.
அண்ணாமலை என்ற ஒரு நபர் 0 வோல்ட் பல்பு. நீங்க எதுக்கு வந்து அண்ணாமலையை வச்சுக்கிட்டு ஓட் பேங்க் இருக்க மாதிரி பெரிய அவர் போயிட்டா அப்படியே பஞ்சாபி சேர்ந்துருவோம், இவர் போயிட்டா இங்க அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இவரால வந்து இவங்களுக்கு ஓட்டு சேருது, இவங்களால அவருக்கு ஓட்டு சேருது அப்படின்றதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாமே ஒரு கருத்து கணிப்பு என்பது முழுவதுமாக மக்களை சந்தித்து எடுத்து ஒரு கருத்து கணிப்பாக வெளியிடுறதே கிடையாது. ஒரு ரூம்ல உட்காந்துக்கிட்டு அவங்க எவ்வளவு ஓட்டு வாங்கினா, இவங்க எவ்வளவு ஓட்டு வாங்கினா, இது என்ன ஆச்சு என்னாச்சுன்னு ஒரு கணக்கை போட்டு அந்த கணக்கை கூட்டி கழிச்சு இவ்வளவு பெர்சன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே தவிர, மக்கள் ஆதரவு என்பது அமோகமாக வருகின்ற ஆதரவு என்பதெல்லாம் இவர்கள் சொல்லுகிற கருத்து கணிப்பு என்பதெல்லாம் கிடையாது. அது பொதுவாக தேர்தல் நேரத்தில் எடுக்கக்கூடிய கருத்து கணிப்புல தெரிய வரும். இது சும்மா. இது வந்து ஒரு இப்போ வியாபாரத்துக்காக பாஜக இப்ப பாஜகவுடைய அரசியல் வந்து இனி வரக்கூடிய காலங்கள்ல தமிழகத்துல எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா இன்றைக்கு இருப்பதை நயினா நாகேந்திரன் போன்ற ஒரு ஒரு தலைவரை வந்து மீண்டும் பாஜகவினுடைய தலைவரா மாத்திருக்கிறாங்க. ஏன்னா அதிமுகவுல 2 முறை அமைச்சராக எம்எல்ஏவாக இருந்தவர். அவரை வந்து இப்போ இந்த ஒரு தலைவராக மாற்றும் பொழுது பாஜகவினுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லுங்க. நிலை எப்படி இருக்குன்னா, நயினா நாகேந்திரனுக்கு ஏற்கனவே இருந்த கசப்பு, எதிர்ப்பு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமா வெளியில வரும். அவங்க ம், கட்சியிலேயே அவங்க கூட்டணி சேர்ந்தா கூட, அந்த கூட்டணியில இருக்கிறவங்க கூட பாதி பேர் இது ஒத்துப்பட்டு வரமாட்டான்ற தகராறுலாம் வரும். அதனால வந்து ம், யார் இருந்தாலும், யார் சேர்ந்தாலும் சரி, பாரதிய ஜனதாவுக்கு போனா இருக்கிற பவர் போயிடும். ம், இருக்கிறது ம். ஆஃப். ஒழுங்கா 10 ஓட்டு விழுந்து இருந்தது. அவன் பாரதிய ஜனதா கூட சேர்ந்தா 2 ஓட்டு ஆயிடுச்சு. இதான் கணக்கு. இதான் கணிப்பு. யார் எப்படி எந்த முடிவில் இருந்தாலும் கூட பாரதிய ஜனதா என்பது எதிர்காலத்திலும் அனைத்து தொகுதிகளிலும் இங்கு டெபாசிட் போகும். எழுதி வைத்துக் கொடு. ஓகே சார். இன்றைய தமிழகத்தினுடைய பாஜகவினுடைய நிலவரம் குறித்து பல விஷயங்களை எங்ககிட்ட உங்களுடைய பார்வையில இருந்து பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி. வணக்கம். நன்றி. வாழ்க.